நடத்துங்க, நீங்க எல்லாத்தையும் நடத்துங்க அப்படிங்கிற மாதிரி தான் மாயா சில விஷயங்களை பண்ணிட்டு இருக்காங்க. பிக் பாஸ் சீசன் 7 முடிஞ்சு 3-4 நாள் ஆகியுமே இல்லப்பா நான் ட்ரோல் பண்ணிட்டே இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி மாயா இப்ப ரீசெண்டா ஒரு ட்வீட் பண்ணி போட்டிருக்காங்க. அதை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம இப்போ பார்க்க போறோம். ஆண்டவரே ஏன் பக்கம், டைட்டில் எனக்கு தான்ப்பா அப்படின்ட்டு அவங்க ஒரு ஹைப்ல சுத்திட்டு இருந்தாங்க மாயா அவர்கள். ஆனா அது எல்லாத்தையுமே உடைச்சு தள்ளுற மாதிரி நம்ம பிக் பாஸ் சீசன் 7ல விஜய் அர்ச்சனா தான் டைட்டில வின் பண்ணாங்க. அதுக்கப்புறம் வீட்டுக்கு போய் ஒரு ட்விட்ல ஒரு போஸ்ட் ஒன்று போட்டிருந்தாங்க. அது ரொம்பவே சர்ச்சைக்குரியதா பேசப்பட்டு தான் இருந்தது. நம்ம எல்லாருக்குமே தெரியும். அது என்ன போட்டிருந்தாங்க அப்படின்னு கேட்டா, டிராஃபி பணம் கொடுத்து வாங்கிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நமக்கே ஒரு சின்ன டவுட் வந்துட்டு இருந்தது. உன்னால டிராஃபியை மட்டும்தான் வாங்க முடியும், அன்பை என்னால தான் வாங்க முடியும், நான் தான் வாங்கிக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி குறிப்பிட்டிருந்தாங்க. இதை பார்த்துட்டு நிறைய இடத்துல ரசிகர்கள் எல்லாம் அரசல் பொரசலா பேசவும் ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப இந்த நிலை அடங்குறதுக்குள்ளேயே இன்னொரு விஷயம் அவங்க பண்ணியிருந்திருக்காங்க. டைட்டில் வின்னரான அர்ச்சனாவுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி எக்ஸ் தளத்துல போட்டிருக்காங்க. நீ நினைச்ச மாதிரி உன் வாழ்க்கை போக போகுது, செடி வாழிடுச்சு அப்படின்னா உடனே என்ன கூப்பிடு, நான் வந்து தண்ணி ஊத்துவேன் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருந்திருக்காங்க. எப்போதுமே உன் கூட இருப்பேன் அப்படின்னு ப்ராமிஸும் செஞ்சிருந்திருக்காங்க. இது உண்மையா பொய்யா அப்படிங்கிறது தெரியல. உள்ளுக்குள்ள நிறைய வினைய வச்சுட்டு தான் இவங்க இப்படி பண்றாங்களாங்கிற ஒரு டவுட்டுமே இருந்துட்டு தான் இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாம ஹேஷ்டாக்ல பூ பூக்கும் நண்பா அப்படின்னு சொல்லி மென்ஷனும் பண்ணியிருந்திருக்காங்க. அடடே, இவங்க பிக் பாஸ் முடிஞ்சாலும் இவங்களோட பிரச்சனைக்கு எந்த ஒரு டாட்டுமே வைக்க முடியாதே அப்படிங்கிற மாதிரி தான் சில விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. ஒருவேளை டைட்டில் நான் எடுக்கவே இல்லை அப்படிங்கிறதுனால மாயா விரக்தியில இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்களா, இல்ல உண்மையிலே அர்ச்சனாவை வாழ்த்திருப்பாங்களா அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை மறக்காம நம்ம கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிக்கோங்க. இது போல பல வீடியோஸை பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.